எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை சபையார் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 31:7. ம் 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 ஆமென். இந்த வாக்கியம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை. பக்தன் யாக்கோபு தன் மனைவிகளிடத்தில் சொன்ன வார்த்தையை தான் நம்ம இங்க என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். யாக்கோபு தன் மனைவிகளிடத்தில் சொன்ன வார்த்தை, உங்கள் தகப்பன் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் யாக்கோபு சொல்ற வார்த்தை, முதலாவது குற்றச்சாட்டை யாக்கோபு என்ன பண்றாரு? வைக்கிறாரு. லாபான் மேல, லாபானுடைய பிள்ளைகளிடத்துல யாக்கோபு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன குற்றச்சாட்டு? உங்கள் தகப்பன் என்னை ஏமாற்றினார். ஒரு முறை அல்ல, 10 முறை ஏமாற்றினார். உங்கள் தகப்பன் என்னை ரொம்ப ரொம்ப என்ன பண்றாரு? ஒரு வெகுளித்தனமானவனா நினைச்சு அவர் என்ன பண்றாரு? ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் உங்க அப்பா இப்படி பண்றாரு? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி யாக்கோபு தன் மாமனார் ஆகிய லாபான் மேல ஒரு குற்றச்சாட்டை தன் மனைவிகளிடத்தில் வைக்கிறார். வைத்ததுக்கு அப்புறமா இன்னொரு வார்த்தையை சேர்த்து அவர் போறார். ஆனாலும் உங்க அப்பா எனக்கு 10 முறை என் சம்பளத்தை மாத்தினாலும், உங்க அப்பா என்னைய ஏமாத்தினாலும், உங்க அப்பா என்னைய வஞ்சித்தாலும், உங்க அப்பா என்னைய நல்லா இருக்கவே கூடாதுன்னு நினைச்சாலும், உங்க அப்பா எனக்குன்னு ஒரு 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 ஸ்டேஜை உருவாக்குவதற்கு, எனக்குன்னு ஒரு பேக்கப்பை உருவாக்குறதற்கு அவர் தடைக்கல்லா இருந்தாலும், ஆனாலும் அவன் இதுவரைக்கும் தகப்பன்னாரு, இப்ப வார்த்தையை மாத்துறாரு. அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தீங்கு செய்யக்கூடிய மனுஷங்க எத்தனை 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 பேராக இருந்தாலும், அவர்கள் நமக்கு தீங்கு செய்யாமல் தடுத்து நிறுத்த என் தேவன் போதுமானவரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம், வேதம் அழகா சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு, யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான. அப்போ கர்த்தருடைய வார்த்தை அழகா இருக்கு. என் பிள்ளைக்கு விரோதமாக ஒருவன் செயல்படுவான் என்றால் அவனை செயல்பட விடாமல் மாற்றுவதற்கு என்னால். அதை தான் யாக்கோபு சொல்றாரு. இங்க யாக்கோபு இதுவரைக்கும் அவர் நன்மை என்ன பண்ணல, ருசிக்கல. இது வரைக்கும் லாபான் வீட்டில் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னும் ஒரு பிரயாணத்தை புறப்பட ஆரம்பிக்கலாம். அவர் சொல்ற வார்த்தை என்ன? இதுவரைக்கும் உங்க அப்பா என்னைய 10 முறை என்ன பண்ணாரு? ஏமாத்தினாரு. ஆனா 10 முறை என் தேவன் என்னை என்ன பண்ணாரு? தப்புவித்தார். ஏமாற்றுவதற்கு காரணம் என்ன? ஏதாவது ஒன்று யாக்கோபுக்கு நடக்கும், ஏதாவது ஒரு ஏமாற்றம் யாக்கோபுக்கு நடக்கும், ஏதாவது ஒரு பலவீனம் யாக்கோபுக்கு வரும், ஏதோ ஒரு சூழ்நிலையில யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து விடுவான் என்று சொல்லி ஒரு தந்திரமான எண்ணத்தோட தான் லாபான் இந்த காரியத்தை 10 முறை செஞ்சாரு. ஆனா யாக்கோபு சொல்றாரு, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்க. அப்ப ஸ்தோத்திரம், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய வார்த்தையில, கர்த்தர் கொடுத்த தரிசனத்துல நம்ம உறுதியா தரித்திருப்போம் என்றால், நமக்கு தீங்கு செய்ய ஒருவனையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? அனுமதிக்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கி வந்தாலும், நமக்கு விரோதமாய் பல தேசங்கள் புறப்பட்டு வந்தாலும், அவர்கள் நம்மை மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன? தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஆசீர்வாதம் அல்ல, நம்மிடத்தில் இருக்கிறதான பலம் அல்ல, தேவன் நம்மோடு இருக்கிறபடியினால், தேவன் என்னோடு இருக்கிறபடினால். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 23:4 வசனத்தை வாசிங்கன்னா, சங்கீதம் 23:4 வாசிக்கலாமா? ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஸ்தோத்திரம். இங்கே தாவீது சொல்ற வார்த்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போ விஷயம் என்ன? நமக்கு பலன் இருக்கிறதுனால நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஏலா பள்ளத்தாக்குல எல்லாருமே இருந்தாங்க. ராஜா இருந்தான், யுத்தத்துக்கு பழக்கு வைக்கப்பட்ட அநேக யுத்த வீரர்கள் இருந்தாங்க,
நல்ல பலமா பராக்கிரமா இருக்கிற யுத்த வீரர்கள் இருந்தாங்க. பட்டயத்தை உருவவும், ஈட்டியை உருவவும், வில்லை வேவவும் நல்ல பழக்குவிக்கப்பட்ட அநேகர் இருந்துமே எவராலையும் மேற்கொள்ள முடியல. யார? கோலியாத்த. ஆனா எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாத ஒரு சின்ன பையன் கோலியாத்தை எதிர்க்கிறான். எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல், எந்த ஒரு முன் பரிசோதனை இல்லாமல், பயிற்சியும் இல்லாம, எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாத ஒரு தாவீது களத்துல கர்த்தர் இறக்கி அவனை வைத்து கர்த்தர் கோலியாத்தை முறியடிக்கிறார் என்றால், தாவீதுக்கு பழக்கம் இருந்ததுனால அல்ல, தாவீதுக்கு நிறைய யுத்தம் போனதுனால அல்ல, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீதோடு. அப்ப அந்த பாளையத்துல இருந்த யாரு கூடயும் தேவன் இல்லையான்னு பார்த்தா இல்ல. அப்ப எந்த மனிதன் தேவனோடு இருக்கிறானோ அவனோடு கர்த்தர் இருப்பார். ஏன்னா நீங்க யாத்திராகம புஸ்தகம், லேவியராகம புஸ்தகத்தெல்லாம் உபாகமத்தெல்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும். யாரை குறிச்சுன்னா மோசையை குறிச்சும் கர்த்தரை குறிச்சும். மோசையை சொன்னதை கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் சொன்னதை மோசை செய்தார். நம்ம வார்த்தைக்கு கர்த்தர் கனம் கொடுக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கனத்தை கொடுக்குறவங்களா இருக்கணும். வெறுமனா என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னா எப்படி கேட்பார்? நம்ம நிறைய விஷயம் சொல்ற ஒரு காரியம், நான் ஜெபிச்சு 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 என் கண்ணில் இருக்கிற கண்ணீர் வத்தி போனது தான் மிச்சம், என் ஜெபத்துக்கு பதிலே வரல. உபவாசம் போட்டு எனக்கு அல்சர் வந்தது தான் மிச்சம், என் ஜெபத்துக்கு பதிலே வரல. முழங்கால் போட்டு என் மூட்டு தேஞ்சி நிற்க முடியாமல் போனது தான் மிச்சம், என் ஜெபத்துக்கு பதில் வரல. இப்படி நம்ம பல காரணம் சொல்கிறோம். ஆனால் மோசைக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற ஒரு ஒரு தொடர்பை பார்த்தோம். அப்போ நம்ம மோசையை சொன்னதை கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் சொன்னதை மோசை செஞ்சார். அங்கே யார் முட்டியும் தேயலை, யாருடைய கண்ணீரும் வற்றி போகலை, யாருக்கும் அல்சர் வரல. ஜீவிதமே முக்கியமாக என்ன பண்ணுது? காணப்படுது. ஜீவிதம் சரியா இருக்குமா பதில் தானா என்ன பண்ணும்? வரும். அதான் தானியேல் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கும், தானியேலே நீ முழங்கால் போடுவதற்கு முன்பாகவே பதில் என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. அப்ப தானியேலுடைய ஜீவிதம் எந்த அளவுக்கு இருக்கும், அவருடைய ஜெப வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஜீவிதம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவனோட நெருக்கமா நம்ம வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மோடு இருந்து நம்மை கனப்படுத்த அவர் உண்மை உள்ளவர் என்ன பண்றார்? இருக்கிறார். அவமானப்படுத்தப்பட்ட ஏலா பள்ளத்தாக்குல நீ எல்லாம் இங்க எதுக்கடா வந்தன்னு கேட்டவங்க மத்தியில கர்த்தர் ஒரு கனத்தை கொடுத்தாருன்னா கர்த்தர் தாவீதோடு இருந்தார். 10 முறை சம்பளத்தை மாத்தியுமே தன்னை விட்டு போக மாட்டான். லாபான் ஒரு பெரிய இளிச்சாவையன் நம்ம கிடைச்சிருக்கான்னு யாக்கோபை குறித்து லாபான் ஒரு எண்ணத்தை மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது கர்த்தர் ஒரு அறிவை கொடுக்குறாரு யாக்கோபுக்கு. யாக்கோபு நீ புறப்பட்டு போ, நீ இது வரைக்கும் நீ உன் மனைவிக்காக உன் பிள்ளைக்காக நீ உன் மாமனார் அண்டி இருந்தது போது, நீ இதுக்கப்புறம் இருந்தோடனே என்ன பண்ண இளிச்சாவாயன்னு எழுதி ஒட்டிடுவா, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தார். அப்ப கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் அவர் நம்மை வெளிச்சத்துக்கு நேராக என்ன பண்ணுவார்? நடத்துவார். எந்த மனிதனையும் நமக்கு விரோதமாய் கையெடுக்க அவர் என்ன பண்ண மாட்டார்? விட மாட்டார். அதே யாக்கோபு இன்னொரு வார்த்தையை சொல்வார். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல இன்னொரு வார்த்தை இருக்கும், அதையும் சேர்த்து நம்ம வாசிக்கலாமா? அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப இங்க யாக்கோபு சொல்ற 2 ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. 2 மனைவிகள்ட்ட தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறதுனால உங்க அப்பா எனக்கு எந்த தீங்கு என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில தீமைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் மனிதனை தேடி போனால் அகலாது, நாம முயற்சி பண்ணால் அது அகலாது. அகற்றுவதற்கு ஒரே ஒருவர் இருக்கிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே. அவர் நம்மோடு இருந்தால் நம்ம ஏமாற்றுகிறவர்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுப்பார். நம்ம ஏமாற்றுவர்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுப்பார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நீங்க ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. உறவுகள் மத்தியில, வேலை செய்கிற இடத்துல, நண்பர்கள் மத்தியில நல்லவர்களை போலவே இருந்து சர்ப்பத்தை போல நம்மை கொத்தி நம்மிடத்திலிருந்து லாபத்தை பெற்றுக்கொண்டு போனவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்ப நம்ம ஏமாற்றுவர்களை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு தேவன் நம்மோடு என்ன பண்ணணும்? இருக்கணும். முதலாவது நம்ம ஏமாற்றுவர்களை கண்டுபிடிக்க கர்த்தர் நம்மோடு என்ன பண்ணணும்? இருக்கணும். இரண்டாவது, நம்மை அவமானப்படுத்தினவர்கள் மத்தியில் நம் தலையை உயர்த்த கர்த்தர் நம்மோடு இருக்கணும். நம்மை
அவமானப்படுத்தினவர்கள் மத்தியில் நம் தலையை உயர்த்த கர்த்தர் நம்மோட என்ன பண்ணணும்? இருக்கணும். மூன்றாவது, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் தான் என்பதை நிரூபிக்க கர்த்தர் நம்மோடு இருக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் தான் என்பதை காண்பிக்க நிரூபிக்க கர்த்தர் நம்மோட என்ன பண்ணணும்? இருக்கணும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்றேன். நான் யாரை குறித்து பிரசங்கிக்கிறேனோ அவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். நான் யாரை ஆராதிக்கிறேனோ, யாரை பிரசங்கிக்கிறேனோ, யாரை பாடுகிறேனோ அவர் என்னோடு கூட இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? நம்ம நிறைய காரியம் பண்றோம் கர்த்தருக்காக. நம்ம பாடுறோம், ஆராதிக்கிறோம், கொடுக்கிறோம், உபவாசிக்கிறோம், குடும்ப ஜெபம் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? நம்ம குடும்பத்தோட கர்த்தர் பிரியமா இருக்காரா? நம்ம இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்காரா? அதுதான் முக்கியம். நம்ம ஜெபிக்கிறது இங்க விஷயம் கிடையாதுங்க. இயேசு நம்ம கூட தான் நமக்கு ஜெபிக்கிறதுக்கே வேலை இருக்காது. சீசர்களுக்கு அதான் சொன்னாரு, அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான், மணவாளன் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன பண்ணும்? வருத்தங்கள் தெரியும். அதுக்கப்புறம் உபவாசிப்பா, இப்போ அவனை விட்டுருங்க. அப்ப இயேசு நம்ம கூட இருந்தாலும் எதுக்குமே நமக்கு என்ன வராது? கவலை வராது. அவர் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரம் போதும். அதுதான் ஒரு அழகா ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கும். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலையும் தாண்டுவேன். அப்ப அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம ஒரு பெரிய சேனையும், ஒரு பெரிய மதிலையும், ஒரு பெரிய பெரிய காரியத்தையும் செய்ய வைக்க என் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அப்ப நம்மை கொண்டு ஒரு பெரிய திட்டங்களை கர்த்தர் வகுத்து கொண்டு இருக்கும் பொழுது, நம்மிடத்தில் கர்த்தர் இல்லாமல் இருந்தால் அந்த திட்டங்கள் எப்படி செயல்படும்? நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டங்கள் தேவன் வைத்திருக்கிறாரு. இப்ப என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கும். உங்களுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலையும், ஒவ்வொரு பெயர் மேலையும் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறாரு. இவரை கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இவர்களை கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இவர்களை கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று. ஆனால் காரியங்கள் செய்வதற்கு நமக்கு அழைப்பு இருந்தும் கர்த்தர் நம்மோடு இல்லை என்றார். அது எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? அழகா சிம்சோனை குறித்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சிம்சோனுக்கு பலன் இருந்துச்சு, இல்லைன்னு இல்லை. அவனால 300 நரியை பிடிச்சி விரட்டி முடியும், ஒரு பெரிய மதிலை தூக்கிட்டு போக முடியும், 1000 பேரையும் வெட்ட முடியும். ஆனால் கர்த்தர் அவனோடு இல்லை என்றால் ஒரு பெண் போதும் அவனை முறியடிக்கிறது. இதுவரைக்கும் சிம்சோனை புறப்பட்டு வந்தது பூரா ஆண்கள், அத்தனை பேரை விரட்டி அடிச்சான். அவனோடு கர்த்தர் அவனை விட்டு விலகினாரு. ஒரு பெண் நிமித்தம் அவன் என்ன பண்ணப்பட்டான்? லாக் செய்யப்பட்டான். அவனை பிடிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயம் வந்தாங்க, அவனை பிடிக்க முடியல, நம்மளால ஓட்டாரு. ஆனா எப்போ தேவன் அவனை விட்டு வெளியில போனாரோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு யுத்த வீரனுக்கு எது அழகு? யுத்தத்துக்கு போய் ஈட்டிய நெஞ்சில வாங்கி சாகுறது பெருமை. யுத்த வீரனா இருந்து வீட்டுக்குள்ள இருந்து செத்து போறது யுத்த வீரனுக்கு அழகு அல்ல. அப்ப யுத்த வீரனுக்கு அழகுன்னா யுத்த களத்துக்கு போய் எங்க ஈட்டி வாங்கணுமா? நெஞ்சில ஈட்டி வாங்கி சாகணுமா? அப்ப தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய நியாயாதிபதியாக தேவனுடைய ஸ்தானத்துல நிற்கிறவன் எங்க செத்து கடந்திருக்கணும்? தேவனுக்காக, தேவ ஜனங்களுக்காக தேவனிடத்துல போராடி செத்து போயிருந்திருக்கணும். இல்லை என்றால் தேவன் கொடுத்த யுத்தத்துல தோத்து போயிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்ப சிம்சோனுக்கு கிதியோனுக்கு யுத்தத்துக்கு போன, மீதியார் இடத்துல யுத்தத்துக்கு போனாங்க. ஒருவேளை கிதியோன் செத்துருந்தா கூட தேவனுக்காக புறப்பட்டு போனான்டா, செத்தாண்டான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். ஆனா சிம்சோன் அப்படியெல்லாம் என்ன பண்ணல, சாகல. அவர் செத்து கிடந்தது யார் நிமித்தம்? ஒரு பெண் நிமித்தம். 1000 ஆண்களால ஜெயிக்க முடியாத சிம்சோன் ஒரு பெண் எப்படி ஜெயித்தா? அவனோடு கர்த்தர் இல்லை, அவனோடு கர்த்தர் இல்லை. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், 1000 காரியங்களை நீங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா உங்களோட கர்த்தர் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன புல்லு உங்களை என்ன பண்ணிடும்? காலி பண்ணிடும். புல் தடிக்கு பயில்வான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நிலைமை ஆயிரும். 1000 கல்லை உடைச்சி நடந்து வந்தவன் ஒரு புல் தடிக்கி விழுந்துட்டானா, அப்ப அவனுடைய பலனை உலகம் எப்படி பேசும்? அவன் பலனை குறித்து பேசுமா, புல்லை குறித்து பேசுமா? அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம், நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருந்தோம், தேவன் நம்மை நடத்துகிற விதத்தில் நம்ம நடந்திருப்போம் என்றால் இப்படிப்பட்டதான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளை விழுக
வச்சிருக்காது. ஏன் விழுக வைக்குது? அபிஷேகத்தின் அளவு குறைந்ததுனால, தேவன் நம்மை விட்டு எடுபட்டு போனதுனால, தேவன் நம்மோடு இல்லாததுனால இந்த விழுக. அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், யாக்கோபோடு கர்த்தர் இருந்ததுனால யாக்கோபுக்கு விரோதமாய் ஒருவனும் என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல, துரோகம் செய்ய முடியல. அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு, அவர் நம்மோடு இருப்பார் என்றார், அவர் நம்மை வழி நடத்துவார். அதற்கு நல்ல உதாரணம் யாக்கோபு. முதல் வசனத்தை வாசிங்களேன். 31:1. பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று, எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டு இருக்க கண்டான். ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது தேவன் நம்மோடு ஏன் இருக்கணும் அப்படின்னா, நம்மோடு இருக்கிற மனுஷங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க என்பதை நம்ம என்ன பண்ணணுமா, அறிந்து கொள்ளணுமா. அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களா, நம்ம மேல வஞ்சகமா இருக்காங்களா, நம்ம இடத்துல பட்சமா இருக்காங்களா, இல்ல நம்ம இடத்துல ரொம்ப ஐஸ் வச்சு பேசி நம்மள ஸ்தோத்திரம் அவங்க வசப்படுத்திக்க பார்க்குறாங்களா, இப்படிங்கிற காரியத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுமா. இன்றைக்கு நம்ம அநேகரோடு பழகுறோம், அநேகரோடு பேசுகிறோம். எல்லோரும் ஏற்றவர்களான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து தேவன் மோசைக்கிட்ட சொன்னார், நீ கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகும்போது அங்கே இருக்கிற 7 ஜாதியோட என்ன பண்ணாத, சேராத, அவன் பண்டிகைக்கு போகாத, அவன் வீட்டுக்குள்ளே போகாத, அவன் எவனையும் ஓன் பண்டிகைக்குள்ளே என்ன பண்ணாத, விடாத. காரணம், உன் ஜீவிதத்தை அவன் கெடுத்துருவான், உன் ஜீவிதத்தை அவன் கெடுத்துருவான். இப்போ ஸ்தோத்திரம், யாக்கோபுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்குறார். என்ன வெளிச்சத்தை கொடுக்குறார் அப்படின்னா, பின்பு லாபானுடைய குமார்கள் எங்கள் தகப்பனுக்கு உண்டான யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று, எங்கள் தகப்பன் பொருளை இந்த செல்வத்தை எல்லாம் லாபான் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தை யாக்கோபு கேட்டதுக்கு அப்புறம் யாக்கோபு யாரை பார்க்குறான், லாபானுடைய முகத்தை. ஒரு சத்தம் அவனுடைய காதுகளை கேட்குது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு விஷயத்தை கர்த்தர் நம்முடைய காதுகளில் போடுறாருன்னா அதை முதலாவது உற்று கவனித்து என்ன பண்ணணுமா, கேட்கணுமா. நம்மளை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. நம்ம கூட தேவன் இருக்கிறாரு, நம்மளாம் யாரு, நம்மளாம் அப்படியாக்கு இப்படியாக்கு. ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு முதல்ல கர்த்தர் போடுறாருன்னா அந்த விஷயத்தை முதல்ல தெளிவாக என்ன பண்ணணும், கேட்கணும். அதுக்கப்புறம் அதை கவனிக்கணும். யாக்கோபு அதை சரியா செஞ்சார். அவர் காதுக்கு யாக்கோபின் லாபானுடைய பிள்ளைகள் பேசுகிறதான சத்தத்தை யாக்கோபு தன் காதுகளை கேட்டுட்டு, ஒருவேளை என்ன லாபானின் பிள்ளைகள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப லாபான் என்ன பேச நேரம் லாபானை பார்க்குறாரு, நேற்றைய இருந்த முகத்தை போல இன்றைக்கு அவன் முகம் காணப்படவில்லை. அப்ப யாக்கோபுக்கு ஒரு ஸ்பார்க் வருது. அப்போ லாபானும் லாபானின் பிள்ளைகளும் நம்மிடத்துல மிகுந்த கோபத்தோடு என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சதி திட்டத்தை நமக்கு விரோதமாக அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த திட்டத்திற்கு எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதற்கு நம்மோடு முதல்ல கர்த்தர் இருக்கணும். காரணம், நமக்கு விரோதமாய் சிந்திக்கிற சிந்தனைகளை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கணும். எலியாவை குறித்து ஒரு அழகான ஒரு தரிசன வார்த்தை ஒன்று உண்டு. இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஆனால் மற்ற ஜனங்கள் என்ன பண்ண, சமாரியர்கள்லாம் சேர்ந்து சதி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே இருக்கிற ராஜா சொல்லுவான், எப்படிடா இந்த ராஜா எல்லாத்துக்கும் தப்பிச்சாங்க, நம்ம இங்கே பாளையத்தை போட்டது அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நம்மளுடைய நாட்டில் நம்ம பேசின விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஒரு விதமான பயம் வந்துருச்சு ராஜாவுக்கு. எதிரி நாட்டு ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ எதிரி நாட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்கிறான், ராஜாவே உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், எப்பா நீ உன் படுக்கை அறையில் உன் மனைவி கிட்ட பேசுகிற கூட அங்கே என்ன பண்ணுவான், எப்பட்றா அவனோட கர்த்தர் இருக்கிறார் அவனோடு. அப்போ நமக்கு விரோதமாய் ஒருவன் எங்கேயாவது சிந்திக்கிறான் அப்படின்னா, ஏதோ ஒரு மூலையில் இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரன தூரத்து சொந்தமாக எவனாவது இருக்கட்டும், இந்த செய்வனை வைக்கிறவன், பிள்ளி சுனியை வைக்கிறவன், மந்திரம் வைக்கிறவன், மருந்து வைக்கிறவன், எவனாக இருந்தாலும் இருக்கட்டும், அப்படிப்பட்ட நபர்கள் செய்கிற செய்கைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மோடு கர்த்தர் இருக்கணும். நம்மோடு
கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இருந்துட்டா போதும். எவன் எதை எங்க வச்சு கொடுத்தாலும் அதை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ரைட்டு, ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது, நமக்கு விரோதமாய் சில தந்திரங்களை, நமக்கு விரோதமான சில காரியங்களை சிந்திக்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு வெளியே கொண்டு வரணும்னா கர்த்தர் நம்மோட என்ன பண்ணணும்? இருக்கணும். இப்ப இந்த சத்தத்தை கேட்ட யாக்கோபு என்ன பண்றான்? லாபானின் முகத்தை பார்க்கறான். லாபானின் முகத்தை பார்த்தது உடனே தெரிஞ்சு போயிடுச்சு விஷயம் என்ன அப்படின்னு. உடனே அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். உடனே அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வருது. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தருடைய வார்த்தை அழகா வருது. காரணம், கர்த்தர் யாக்கோபோடு இருந்தபடியினால யாக்கோபுக்கு விரோதமாய் நடக்கக்கூடியதான தந்திரங்களை யாக்கோபின் காதுகளுக்கு கர்த்தர் கேட்க வைத்தார். அதை கண்களால பார்க்க வைத்தார். அவனை நம்ப வைத்து அதற்கு அப்புறம் மறுபடியும் வார்த்தையை கொடுத்து புறப்படு என்று என்ன பண்றாரு? சொல்றாரு. இப்ப ஒரு காரியத்தை சொன்னாக்க அதை என்ன பண்ணணும்? முதலாவது நம்பணும், இரண்டாவது செயல்படணும். அப்ப யாக்கோபுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை நடப்பித்தார்கள். யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னார், யாக்கோபு செயல்பட ஆரம்பித்தார். அப்ப கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் கர்த்தர் நம்மை வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக பார்வோன் எத்தனை தந்திரங்கள் செய்திருந்தும் ஏன் ஒன்று கூட பலிக்காமல் போனது? அத்தனை தந்திரங்களும் ஏன் பலிக்காமல் போனது? கர்த்தர் மோசையோடு இருந்தார். கர்த்தர் மோசையோடு இருந்தார். ஏன்னா மோசையை வச்சுதான் வழி நடத்தணும். கர்த்தர் மோசையோடு இருக்கிறபடினால முன்னக்கூட்டியே சொல்லிடுறாரு, இதை நீ செய்வ, இதை அவன் இப்படி பண்ணுவான், இதுக்கு இவன் என்ன பண்ண மாட்டான்? அடங்க மாட்டான். அவன் உன் பேச்சை கேட்க மாட்டான். அவன் இருதயத்தை கடினப்படுத்துவான். ஆனாலும் நீ செய்ய வேண்டியதை செய். அப்ப சிலர் கடினமான காரியங்களை செய்ய தான் செய்வாங்க. ஆனா நாம செய்ய வேண்டியதை நாம செய்ய வேண்டும். அவன் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது புரியாது அப்படின்லாம் இல்லை. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். அப்ப முதலாவது, சில கடினமான காரியங்களை நம்ம மேற்கொள்வதற்கு முன்னமே அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மோடு என்ன பண்ணணுமா? இருக்க வேண்டுமா? இரண்டாவது என்ன சொன்னேன்? அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல நம் தலையை உயர்த்த கர்த்தர் நம்மோடு. அதே சங்கீதம் 23 கடைசி வசனத்தை வாசிங்க. கடைசி 2 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 23 கடைசி 2 வசனத்தை வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தர் நம்மோடு இருக்கணும். ரெண்டாவது நாம கர்த்தரோட இருக்கணும். இங்க தாவீது சொல்ற இரண்டாவது வார்த்தை என்ன வார்த்தை சொல்றார் அப்படின்னா, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ணுவேன்? உம்முடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்ப யாக்கோபுடைய சம்பவத்துல நம்ம பார்த்தோம், யாக்கோபோட கர்த்தர் என்ன பண்ணாரு? இருந்தார். இங்க தாவீது சொல்றாரு, நீர் என்னை உயர்த்துகிறபடியினால் நீர் என்னை உயர்த்துவீர், அதனால் நான் உங்க சமூகத்துல என்ன பண்றேன்? தரித்திருக்கிறேன். ஏன்னா தாவீதுக்கு முன்பாக வைக்கப்பட்ட அவமானங்கள் கொஞ்ச நஞ்ச அவமானங்கள் அல்ல. ஏன்னா தாவீதை அவனுடைய தகப்பனை அவமானப்படுத்தினாரு. முதலாவது பெற்ற தகப்பனை அவனை அவமானப்படுத்தினாரு. இரண்டாவது கூட பிறந்த சகோதரர்கள் அவமானப்படுத்தினாங்க. மூன்றாவது அவனை பார்த்து வளர்ந்த சில உறவுகள் அவனை அவமானப்படுத்தினாங்க. பள்ளத்தாக்குக்கு போறான், அங்க நிறைய போர் வீரர்கள் மத்தியில போர் வீரர்கள் அவனை என்ன பண்ணாங்க? அவமானப்படுத்தின காரணம் அவன் தோற்றமோ அவன் உயரமோ அவனுடையதான உடல் வாகோ தெரியவில்லை. அவன் என்ன பண்ணாங்க? அவமானப்படுத்தினாங்க. அவன் தலை குனிந்தவனா தான் என்ன பண்ணான்? போய் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிட்டார். அதற்கு முன்பாக சகோதரர்கள் 7 பேரும் இராணுவத்தில் இருக்கிறாங்க. தாவீதை குறித்து கேட்டாக்க அவங்க எல்லாம் பேசியிருப்பானு கேட்டா தெரியல. ஈசாயின் இடத்துல போயிட்டு உன்னுடைய மகன் ஈசாக்கு எப்படி, தாவீது எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு கேட்டாக்க ஈசாய் பதில் சொல்லியிருப்பாரான்னு தெரியல. அவனை பத்தி அவன் ஆடி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான்.
என் பிள்ளைங்க 7 பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க, சவுலு கூட ஒருத்தன் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கான், சவுலுக்கு அவன் தான் முதன்மை தளபதின்னு சொல்லிட்டு நல்ல வேலை உள்ளவர்களை கனப்படுத்துகிற குடும்பம் வேலை இல்லாதவர்களையோ அல்லது சரியான வளர்ச்சி இல்லாதவர்களையோ அல்லது சரியான வருமானம் இல்லாதவர்களையோ குறைவாக தான் என்ன பண்ணும் பார்க்கும். அப்ப தாவீதை எப்படி பார்த்திருப்பாங்க? ஒருவேளை தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருந்திருக்கலாம், அவர் ஆடு மேய்க்கிறவராக காணப்பட்டிருக்கலாம், இராணுவத்துக்கு போகாம கூட இருந்திருக்கலாம். ஆனா தகப்பன் சொல்ற வார்த்தை, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனை பத்தி பேசாது. சாமுவேல் கேட்கிறார், எங்கடா அவனோட இன்னொரு பிள்ளை? அவ்வளவுதான் உனக்கு இப்போ நீ பெற்றெடுத்த பிள்ளை இல்ல, இன்னொருத்தர் எங்க இருக்கான்? ஆடு மேய்ச்சல், கூட்டு வா அவனை. அப்ப தன்னுடைய வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் தன் வீட்டை ஆசீர்வதிக்க வரும்போது கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கினவன் தான் யாரு? தாவீது. இலவசமாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை கூட பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி எங்க வச்சிருந்தாங்க? அவனை ஆடு மேய்க்கிற இடத்துல வச்சிருந்தாங்க. அப்ப அவனுடைய குடும்பத்தை அவனை அவமானப்படுத்தி, கூட பிறந்தவங்க அவமானப்படுத்தி, எல்லார் மத்தியிலையும் அவனுக்கு அவமானம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அவமானப்படுத்தப்பட்ட அவனை கர்த்தர் என்ன பண்றாரு? உயர்த்த ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன? வனாந்தரத்துல அவன் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து கொண்டே இருந்தார். அப்ப இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், எத்தனை அவமானங்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்களோ, ஆனா அவமானங்கள் மத்தியில நீங்கள் ராஜாவாய் அமர வேண்டும் என்றால், தோல்வி அடைந்த இடத்தை எல்லாம் நீங்கள் வைத்து ஒரு கோட்டையை உருவாக்கி அதன் மேல் நீங்க அமர வேண்டும் என்றால், செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருங்கள். வேற எங்கேயும் இல்லை. உங்களுடைய உழைப்பு அது இருக்கட்டும், உங்களுடைய பிரயாசம் இருக்கட்டும், உங்களுடைய கண்விழிப்பு இருக்கட்டும், உங்கள் வேர்வை சிந்துதல் இருக்கட்டும். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க? அமருங்க. இதெல்லாம் ரெண்டாவது. நீங்க பிரயாசப்படுறதா இருக்கட்டும், நீங்க உழைக்கிற உழைப்பா இருக்கட்டும், நீங்க 2 நாள் 3 நாள் கண் விழிச்சு செய்கிற வேலைகள்லாம் ரெண்டாவது. நீங்க உயர்த்தப்பட வேண்டும் என்றால், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய வேண்டும் என்றால், செய்ய வேண்டிய ஒன்று, தேவ சமூகத்தில் அமர வேண்டும். நானோ கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். யார் தேவ சமூகத்தில் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கே கர்த்தர் ஒரு பந்தியை என்ன பண்றாரு? வைத்திருக்கிறார். அப்ப தாவீது தேவ சமூகத்துல பொறுமையோடு காத்திருந்ததுனால, அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருந்ததுனால, சவுல் ராஜாவால விரட்டி அடிக்கப்பட்டும் பொறுமையோடு காத்திருந்தபடியினால கர்த்தர் அவனுக்கான ஒரு பந்தியை என்ன பண்ணியிருந்தாரு? வைத்திருந்தார். அதை எவரும் என்ன பண்ண முடியல? எடுக்கவும் முடியல, பறிக்கவும் முடியல. தாவீதுக்கு எதிர்த்துவும் என்ன பண்ண முடியல? நிற்க முடியல. அப்ப அவமானத்தின் மத்தியில் நாம் தலை உயர வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும். மறுபடியும் சொல்றேன், அநேகர் அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு கோபப்படாதீங்க. ஆத்திரத்துல உங்க கரங்களை என்ன பண்ணாதீங்க? எடுக்காதீங்க. உங்க கைகளால எதையும் எடுக்காதீங்க. உங்க வாயின் வார்த்தைகளை என்ன பண்ணாதீங்க? தொடுக்காதீங்க. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் அமர்வது மாத்திரமே. தேவ சமூகத்தில் அமர்வது மாத்திரமே. அமர்ந்திருந்தால் நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அப்ப தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தா என்ன நடக்கும்? நானே தேவன் என்பதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அறிந்து கொள்வீர்கள். யோசுவாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, யோசுவாவே நீ அமைதியா இரு. நீ தோத்து போயிட்டியா? நீ அவமானப்பட்டியா? 2 முறை ஜெயித்த யோசுவா 3வது ஆயிப்பட்டண தோத்து போனாரு, அவமானப்படுத்தப்பட்டாரு, தலகுனிஞ்சு வந்தாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, அமர்ந்திரு யோசுவாவே, நீ என் சமூகத்தில் அமர்ந்திருப்பா. உன் தோல்விக்கும் உன் அவமானத்துக்கும் காரணத்தை நான் உனக்கு காண்பிக்கிறேன். ஏன் நம்மளை அவமானப்படுத்துறாங்க? ஏன் நம்மளை வஞ்சிக்கிறாங்க? ஏன் நம்மளை தரகுறவா பேசுறாங்க? தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பிப்பார். எதனால இந்த அவமானம் எனக்கு வந்துச்சு? நம்ம 1000 பேரை கை காட்டலாங்க, அதெல்லாம் உண்மையானு கேட்டால் கிடையாது. நம்முடையதான இருதயத்தின் நினைவுகள் தான் இருக்கலாம். அதான் கேள்விக்குறி. இருக்கும் இல்லை, இருக்கலாம், கேள்விக்குறி. ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்க, இதுதான் உண்மை, இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் கேட்கும்.
அப்ப நமக்கு ஒரு அவமானம் வருது என்றால், நமக்கு ஒரு உபத்திரவம் வருதுன்னா, ஏன் எதற்காக என்ற காரணம் தெரிய வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் அமருங்கள். தேவ சமூகத்தில் அமராமல் கண்ணை மூடிட்டு இவங்களால தான் பிரச்சனை, அவங்களால தான் பிரச்சனை, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, இவங்க தான் சொல்லியிருப்பாங்கன்னு உங்கள் சிந்தைகளால் நீங்க வீணரா என்ன பண்ணாதீங்க, மாறாதீங்க. ஏன்னா மனுஷன் ஏன் வீணரான சிந்தையினாலே தான் என்ன பண்றாங்க, வீணராகிறாங்க. யோசிக்கிறது, அதுவா இருக்குமா, இதுவா இருக்குமா, இவனா இருக்குமா, அங்க போயிருப்ப அவன் சொல்லியிருப்பானோ, இங்கே போயிருக்கிறப்ப இவன் ஏற்றி விட்டுருப்பானோ. இல்ல 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 தேவ சமூகத்துல அமருங்க. தேவ சமூகத்துல அமருங்க. அப்படி அமர்ந்தால் கர்த்தரே வெளிப்படுத்தி காண்பிப்பார். கர்த்தரே. அப்ப நம்மலாம் யாரா இருப்போம்? தீர்க்கதரிசிகளா இருப்போம். கர்த்தர் ஒரு காரியத்தை முன்னக்கூட்டியே வெளிப்படுத்தினா பேர் என்ன? தீர்க்கதரிசி. வெளிப்பாடு பெற்றவன், ஞான திருஷ்டிக்காரன், இப்படி பல பேர் உண்டு. அப்ப தேசத்திற்கு நாம் தீர்க்கதரிசிகளாய் மாற வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? அமரணும். தேவ சமூகத்தில் அமர்ந்தால் கர்த்தர் எதிர்காலத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? காண்பித்து கொடுப்பார். வருங்காலத்தை நம்முடைய காரியத்தில் எடுத்து கொடுப்பார். அடுத்து நடக்க போற விடிஞ்சா நடக்கிற காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம தேவனோடு இருப்போம் என்றால் நிறைய ரகசியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் நீங்க படுக்கும் பொழுது மறுநாள் செய்ய வேண்டியதை முதல் நாள் ராத்திரி சொப்பனத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். யாருக்கு தெரியுமா? தேவனோடு இருக்கிறவங்களுக்கு. 40 வருஷம் மோசே எப்படி நடத்தியிருப்பார் ஜனங்களை? எப்படி நடத்தியிருப்பார்? 40 நாள் ஏறி போய் உட்காந்துருப்பாரா? ஒவ்வொரு நாளும் தன்னை கர்த்தருக்குள் அவர் பத்திரமாக திடமாக வைத்துக் கொண்டதுனால, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தம் அவருடைய காதலை கேட்டதுனால, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவனை வழி நடத்தினதுனால 40 வருஷம் கடந்து போகப்பட்டுச்சு. இல்லைன்னா மோசேல என்ன பண்ண முடியாது? 20 லட்சம் பேரை சமாளிக்க முடியாது. அப்ப ஸ்தோத்திரம். நமக்கு முன்னமே சில காரியங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல நாம் தலை உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கணும். முட்செடி நடுவே கர்த்தர் மோசேக்கு தோன்றினார். முட்செடியின் மத்தியில் கர்த்தர் மோசேக்கு தோன்றி மோசேக்கு வார்த்தையை கொடுத்து மோசையோடு இருந்து அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல, தலை குனிவு வந்த இடத்துல மறுபடியும் மோசையை கர்த்தர் அனுப்பி அதே ஜனங்களை அழைத்து வரும்படி, எந்த பார்வோனுக்கு பயந்தானோ அந்த பார்வோனுக்கு முன்பாகவே அற்புத அடையாளங்கள் வாதைகளை கொண்டு வந்து அவன் தலைத்தன் பிள்ளையவே தலையை சங்காரம் பண்ண கர்த்தர் என்ன பண்ணார்? வைத்தார். யாருடைய தலைச்சன் பிள்ளைய? பார்வனுடைய தலைச்சன் பிள்ளையவே கர்த்தர் சங்காரம் பண்ண வைத்தார். யார் மூலியமா? யாருக்காக வச்சாரு? தமது ஜனத்துக்காக. அப்ப ஒரு விஷயம், கர்த்தரோடு இருந்தா மட்டும் போதும். அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். தலைகுனிவோடு போன இடத்துல கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார். அதனாலதான் யாக்கோபுக்கு சொன்னார், மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு என்ன பண்றேன்? அனுப்புறேன், ரெடியா இருந்துக்க போறதுக்கு. இன்றைக்கு பல தேசங்களை சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கலாம். யாக்கோபே, உனக்கு இப்போ ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன், நீ மறுபடியும் போவ, நீ கிளம்ப ரெடியா இருந்துக்க. எப்போ உனக்கு லெட்டர் வரும்னு தெரியாது, நீ புறப்பட ரெடியா இருந்துக்க. இதுவே உன் கூடாரன் டெண்டு போட்டு என்ன பண்ணாத, உக்காந்துராத. உன் மாமனார் இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். ஏற்கனவே 10 முறை ஏமாத்தன, அவனை கொள்றதுக்கு என்ன பண்ண மாட்டான், தயங்க மாட்டான். கிளம்பிரு. அப்ப கர்த்தர் நம்மளை கிளப்பி விட்டார்னா கிளம்புறதுக்கு என்ன பண்ணணும்? அதனாலதான் இந்த வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு கூடார வாழ்க்கை. ஏன் ஒரு பரதேசி வாழ்க்கை. எப்ப கிளம்புவோம், எப்ப எங்க போவோம் நமக்கே தெரியாது. அப்ப ரெடியா என்ன பண்ணணும்? இருந்துக்கணும். சரி, முதலாவது நமக்கு விரோதமாய் சதி திட்டங்கள் நமக்கு செய்யப்படும் என்றதை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கணும். இரண்டாவது, அவமானப்படுத்தப்பட்ட இடங்கள்ல நம்முடைய தலை உயர்த்தப்படுவதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கணும். மூன்றாவது, தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ஸ்தோத்திரம். இங்க தானியேலை குறித்து ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் பத்திரத்தில் முத்திரை போடப்பட்டிருந்தோம், அவர் ஜெபிக்கிறவரா என்ன பண்ணாரு?
காணப்பட்டார். அதற்கு முன்பாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்த்தோம்னா ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்துல 16, 15 வசனத்தை வாசிக்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ம். ராஜாவை நோக்கி, ம். நேபுகாத் நேச்சாரே, ம். இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. ம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ம். எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஸ்தோத்திரம். அப்ப இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுக்கெல்லாம் இருந்த ஒரு விசுவாசம் என்ன? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பது. அவர் எப்படிப்பட்டவன்றதை அவங்க நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க. அப்ப நெருக்கம் வரும்பொழுது கர்த்தர் என் கூட இருப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லிப்பா, நீ 7 மடங்கு என்ன 70 மடங்கு கூட அக்கினி என்ன பண்ணு, ஏத்து, நான் உள்ள போறேன், ஆனா கர்த்தர் என் கூட இருப்பார். இதுதாங்க நமக்கு தேவையான ஒரு வாழ்க்கை. பிரச்சனையை பார்த்து ஓடுறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. பிரச்சனைக்குள்ள நான் போறேன், கர்த்தர் என் கூட வருவார். ஏறா பள்ளத்தாக்குல கோலியாத் நிக்கிறான்டா, வாடா ஓடிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடினப்ப தாவீது மாத்திரையும் உள்ள என்ட்ரி ஆனா. எல்லாரும் மாதிரி இவனும் ஓடி போய் ஏதாவது செடிக்கல படுத்துருக்கலாமே, ஏன் தாவீது மட்டும் உள்ள என்ட்ரி ஆகுறான்? தாவீது, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. 8 வருஷங்களாக பயத்தோட இருந்தவங்க 9வது வருஷத்துல ஏன் தைரியமா போனாங்க? மீதியானருக்கு விரோதமாக கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம், நம்மை ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அறிஞ்சு கொள்ளணும். பிரச்சனையை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையே வரக்கூடாதுப்பா, எனக்கு இந்த உபத்திரம் வரக்கூடாதுப்பா, எனக்கு இந்த வியாதி வரக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோமே தவிர, வியாதி வந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும் பரவாயில்ல, அக்கினி சூளைக்குள்ள நான் போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, இனி எனக்கு முன்பாக எப்படிப்பட்ட பாதைகள் வந்தாலும் நான் போக ஆயத்தமா இருக்கிறேன்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தா போதும். நம்ம ஒரு பிரயாணத்துக்கு போனா கூட நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்ன பண்ணுவோம்? கர்த்தாவே, என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லட்டும்ப்பா, நான் போகிற பாதையில நல்ல ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா, ஆண்டவர் எந்த ஒரு இடையூறும் வராம இருக்கட்டும்ப்பா, நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறோம். இது வழக்கமா பண்ற ஜெபம் தான். ஆனா நான் போறேன்ப்பா, என் கூட நீங்க வாங்க, எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருந்தா மாத்திரம் போதும். அப்போ ஒரு காரியத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பாதையில வேணா போகட்டும், உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா வேணா போகட்டும், அது கரடு முரடா இருக்கட்டும், முட்கள் நிறைந்ததா இருக்கட்டும், கண்ணீரா இருக்கட்டும், நெருப்பா இருக்கட்டும், கந்தகமா இருக்கட்டும், இல்ல இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை குத்தக்கூடிய பாதையா இருக்கட்டும், பாதையை நினைச்சு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் இருந்தா மட்டும் போதும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் அவர் தூதர்களுக்கு என்ன பண்ணுவார்? கட்டளையிடுவார். எது கட்டளையிடுவாராம்? என் பிள்ளையுடைய பாதம் கல்ல மோதாதபடிக்கு உன் கையை கொண்டு வந்து என்ன பண்ணு, அவனை தாங்கி நடத்து. இப்படிப்பட்ட பாதுகாப்பு யாரு இருந்தா கிடைக்கும்? கர்த்தர் நம்மோடு இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். நம்மளால ஸ்தோத்திரம் நல்ல பாதையை கண்டுபிடிச்சு போகதான் முடியும், ஆனா நம்மளை தாங்கி நடத்த கர்த்தரால மட்டும்தான் முடியும். அப்ப நம்முடைய பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகளா இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றால், கர்த்தர் என்னோடு இருப்பார், அவர் கட்டளை கொடுப்பாருப்பா, எனக்கு சமயத்துக்கு ஏற்ற கட்டளை அவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. நான் எங்க போனாலும், நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் சொல்ல வேண்டிய வார்த்தை எனக்கு அவர் கமாண்ட் பண்ணுவாரு. அந்த கட்டளை நான் என்ன பண்ணுவேன்? செயல்படுத்துவேன். அக்கினி சூளைக்குள்ள போன 3 பேரும் கத்துனாங்களா? கத்தல. சிங்கக்கேபிக்குள்ள போட்ட தானியேல் கத்துனாரா? கத்தல. அவங்களுடைய சத்தம் எப்ப தெரியுமா வெளியே வந்துச்சு? தானியேலே, உயிரோட இருக்கியா, நீ தப்பு விற்கப்பட்டியான்னு கேட்கிறப்பதான் தானியேல் சொல்ற, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வித்தா, நான் உயிரோட தான் இருக்கிறேன். அது வரைக்கும் சத்தம் மூச்சு வரல. ராஜாவே காப்பாத்து, சிங்கம் கடிக்க வருது, சிங்கம் உரிமிட்டு வருது, கத்தல, கதறல. காரணம் என்ன? நான் எங்க இருந்தாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. நான் எங்க இருந்தாலும் என் கூட கர்த்தர் இருக்கார். அந்த ஆழமான விசுவாசம் தானியேலுக்குள்ள இருந்ததுனால சிங்க கெபிக்குள் போடப்பட்டிருந்தும் அவன் மறு வார்த்தை எதுவும் பேசாம என்ன பண்ணான்?
இருந்தான். இன்றைக்கு நமக்கு சிங்கக்கபி வேண்டாம், அக்கினி சூளை வேண்டாம், ஒரு சின்ன உபத்திரவம், ஒரு கடுகு அளவு உபத்திரவம் ஒரு அரை நாள் நம்முடைய வாழ்க்கையில வந்தா அந்த நேரத்தில் நம்ம புலம்பல் இருக்கு பாருங்க. ஒன்றும் வேண்டாம். பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கோச்சிக்காதீங்க. உங்க பிள்ளைங்க தொடர்ந்து அரை நாள் அழுது என்ன பண்ணுவீங்க? காலையிலேருந்து 6 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அழுத என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ணல, அழுக மட்டும்தான் நடக்குது. என்ன பண்ணுவீங்க? பிள்ளைய கொன்றலாமான்ற அளவுக்கு யோசிக்கிற தாயாரெல்லாம் உண்டு. பிள்ளைய செவுத்துல தூக்கி எரிஞ்சு அடிச்சு சாவடிச்சலாமான்ற அளவுக்கு யோசிக்கிற தாயாரெல்லாம் உண்டு. வெறும் 12 மணி நேரம் கூத்த கூட என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, தாங்க முடிய மாட்டேங்குது. இது சும்மா சிம்பிளா தான் சொல்றேன். நாம பெற்றெடுத்த பிள்ளைங்க தான், நாம பிரயாசப்பட்ட பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்க அழுகிறதே நம்மளால என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, சகிச்சிக்க முடிய மாட்டேங்குது. இதுல உபத்திரவத்தை நம்ம எப்படி சகிப்போம்? சின்ன உபத்திரவம் தான் சொன்னேன். பிள்ளைங்க அழுகிறது ஒரு சின்ன உபத்திரவமா வச்சுக்கோங்க. இது போல ஒரு அரை நாள் நமக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு நீங்க எவ்வளவு காரியத்தை பண்ணுவீங்க? இதை ஊட்டுறது என்ன, அதை ஊட்டுறது என்ன, 2 சாத்துறது என்ன, என்னென்னமோ பண்ணி பார்த்து கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். அங்கே அவனும் ஒன்றும் இல்லை, எடுத்துகிட்டு போனாக்க வீட்டிலேருந்து போட்டு ஐயய்யா ஒன்றும் புரியல, ஐயய்யா ஊருக்கு அடி போனேன், இருக்கிற எல்லா தாத்தா பாட்டி கிடைக்கிறது. கிளவி என்ன பண்ணலாம், இந்த பிள்ளைய உரம் விழுந்திருக்குமா, தப்பு விழுந்து, அது விழுந்திருக்குமா, இது என்னென்ன எண்ணுவோம். காரணம் என்ன? அந்த கொஞ்சம் பலவீனத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, சகிக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் தானியேல் ஒரு நாள் முழுவதும் சிங்கக்கேபில கிடக்கிறாரு. அவர் மறு வார்த்தை எதுவும் என்ன பண்ணல. காரணம் என்ன? என் கூட கர்த்தர் இருக்கிறார். அக்கினி சூளைக்குள்ள போறிய, என் கூட கர்த்தர் இருக்கிறார். என்னை எப்படிப்பட்ட பாதைக்கு நேராக நடத்தினாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த ஆழமான விசுவாசம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் எந்த ஸ்தானத்திலையும் நம்ம வெக்கப்பட்டு போகாம அவர் என்ன பண்ணுவார், நடத்துவார். உங்களை கேள்வி சவால் விட்டு கேட்கலாம், ஆராதிக்கிற என்ன லாபம், ஆலயத்துக்கு போகிற என்ன லாபம்? அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பதிலை நீங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அது வரைக்கும் நேபுகாத்நேச்சருக்கு தெரியாது தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் பெரியவர் என்பது. என்றைக்கு உபத்திரவத்துக்குள்ள தானியேல் போனாரோ அதற்கு அப்புறமாக தான் ராஜாவுக்கே என்ன வருது, புத்தி வருது. அப்ப சில உபத்திரவத்துக்குள்ள போனா சில பேருக்கு என்ன வருது, என்ன வருது? அப்ப எதுக்காக ஜெபம் பண்ணலாம்? சில அக்கினி ஜுவாலையை கொடுங்க ஆண்டவரே, சில சிங்கக்கேபியை கொடுங்கப்பா. சிலருடைய புத்தியை மலங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க, சிலருடைய புத்தி கூர்மையாக்கப்படாம இருக்கு, சிலருடைய புத்தி மலட்டுத்தன்மையா இருக்கு, சில உபத்திரவத்தை கர்த்தர் கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பெல்லாம் ஜெபம் பண்ணா ஒருத்தர் இருக்க மாட்டேங்க, நல்லா தெரியும் எனக்கு. அதெல்லாம் அப்படிப்பட்ட ஜெபம்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட பாதையில் போனாலும் என் கூட நீங்கள் இருந்தால் போதும். நான் எப்படிப்பட்ட பாதையில் போனாலும் என் கூட நீங்கள் இருந்தால் மட்டும் போதும். அப்போ முதல் காரியம், நமக்கு விரோதமாய் சிந்திக்கிற சிந்தனைகளை மேற்கொள்ள கர்த்தர் நம்மோடு இருக்கணும். இரண்டாவது, நம்மை அவமானப்படுத்தப்பட்ட இடத்தில் நம் தலையை உயர்த்த கர்த்தர் நம்மோடு இருக்கணும். மூன்றாவது, நமக்கு தெரியும் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பது, அவர் எப்படிப்பட்ட வசனம் நமக்கு என்ன பண்ணணும், தெரியணும். நான்காவது, யாரை ஆராதிக்கிறோம் என்பது நமக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். யாரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. என்ன வழக்கம்னா, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுனாக்க கர்த்தரே தேவனுவாங்க, ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா பாகால் தான் தேவனுவாங்க. புரியுதா? 10 வாதையை கொடுத்து செங்கடலை பிளந்தா கர்த்தரே தேவனுவாங்க, 40 நாள் வனாந்தரத்துல வச்சிருந்தா பாகால் தான் தேவனுவாங்க. அப்ப நம்ம யாரை ஆராதிக்கிறோன்றது நமக்கு முக்கியம். எந்த நிலைமையிலையும், எந்த சூழ்நிலையிலையும்
நாம் ஒருவரையே ஆராதிக்க வேண்டும். அப்படி ஒருவரை ஆராதிப்போம் என்றால் அந்த ஒருவர் நம்மோடு கூட என்ன பண்ணுவார்? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனையும் ஆராதிச்சாங்க, பாகாலையும் ஆராதிச்சாங்க, விக்கிரக ஆராதனையும் பண்ணாங்க, தோப்பு விக்கிரக ஆராதனையும் பண்ணாங்க. சைடு கேப்ல ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க? பலி செலுத்தினாங்க. அப்ப கிடைக்கிற கேப்லலாம் அவங்க என்ன பண்ணாங்க? பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? அவர்களை விட்டு கர்த்தர் விலகிட்டார். விலகுறதுனால என்ன ஆச்சு? ஒரு பெரிய சேனை ஒன்று வருது. அடிமைப்படுத்துவதற்கு ஒரு பெரிய சேனை வருது. வந்து 70 வருஷம் கொண்டு போய் வச்சு என்ன பண்ணிட்டாங்க? நைய புடஞ்சு எடுத்துட்டாங்க. அதெல்லாம் சங்கீதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? பாபிலோனின் ஆறுகளின் கிணறுகளை தூக்கி வைத்து அழுது கொண்டு இருந்தோம்னு சொல்லி பொடன்னு புடச்சி எடுத்துட்டான். பார்வோனே பரவாயில்ல போல அதுக்கு சோறு போட்டான். இவன் எதுவும் போடாம நைய புடச்சிருக்கிறான். புடச்சதுக்கு அப்புறமா என்ன வந்துருச்சு? அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் எப்படி பாடுவோம்? அப்ப கர்த்தருடைய தேசத்தில் இருக்கிறப்ப அந்நிய தேவன் எப்படி நீ பாடலாம்? அதானே பண்ணாங்க. கர்த்தர் கொடுத்ததான கர்த்தர் வாக்குத்தத்தமா கொடுத்த தேசத்துல அந்நிய விக்கிரகத்தை இவங்க கொண்டு வருவாங்களாம். ஆனா அந்நிய தேசத்துல போய் கர்த்தரை குறிச்சு பாட மாட்டாங்களாம். யாரால யார் எங்க போய் நிக்கிறா? இவர்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளாமல் சில விக்கிரகங்களை என்ன பண்ணாங்க? உள்ள விட ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கும் இங்க அப்படிப்பட்ட விசுவாசி இருக்கீங்களான்னு தெரியல. ஆனா வார்த்தை வருது, கர்த்தரை மாத்திரம் ஆராதிங்க, கர்த்தருக்கு மாத்திரம் முதலிடத்தை கொடுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, நாளைக்கு சாக போற பாட்டி சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இப்படிதான் இருந்துச்சா, அவன் இதை பண்ணானா அவனுக்கு சரியாச்சான்னு சொல்லிட்டு இந்த கயிறு கட்ட போறது, விபூதி அடிக்க போறது, அங்க போய் அதை வெட்டுறது, இங்க போய் இதை வெட்டுறதுன்னா கர்த்தர் மொத்தமா வெட்டி கொண்டு போய் வச்சிருவாரு. நைய புடச்சி அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவார்? அனுப்புற மாதிரி ஆயிடக்கூடாது. கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்கணும். கர்த்தரே தேவன்னா கர்த்தர், பாகாலே தேவன்னா பாகால். ஒன்று குளிருக்கு வா இல்லை அனலுக்கு வா, ரெண்டையும் ஒரு இடத்துல வச்ச அடிமைத்தன வாழ்க்கைக்கு தான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல முறை கர்த்தர் கடிந்து சொன்னார். மோசேவே அந்த ஸ்தோத்திரம் சொருபத்தை எடுத்து கரைச்சி கொண்டு தூக்கி எறிஞ்சாரு. ஆனால் அப்பயும் அவங்க என்ன பண்ணலை? திருந்தலை. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களை எல்லா படத்தையும் கொண்டு வந்து கழட்டி கொண்டு போய் ஆற்றுல எரிஞ்சுமே என்ன பண்ணலை? சொல்லுங்க. அவரும் ஆற்றுல தான் கொண்டு போய் என்ன பண்ணாரு? போட்டார். சொருபத்தை எடுத்து எரிச்சு கரைச்சி தண்ணிக்குள்ள என்ன பண்ணாரு? விட்டாரு. நம்மளும் என்ன பண்ணுவோம்? சில சமயங்களில் இந்துக்களாக இருக்கிறப்ப, அபிசுவாசில் இருக்கிறப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாத்தையும் கொண்டு ஆற்றுல போடுறது. 2வது வருஷத்தில் எதையாவது கொண்டு தலைமாட்டிக்கில் வச்சுக்கிறது, இல்லை வீட்டு நலக்கதவில் வைக்கிறது, இல்லை வீட்டு மூலையில் கொண்டு போய் வைக்கிறது. யார் ஆராதிக்கிறீங்க? யாரை ஆராதிக்கிறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? யாருக்கு நமஸ்காரம் பண்றீங்க? யாரை நமஸ்கரிக்கிறீங்க? இந்த கேள்வி இன்னைக்கு பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த கேள்வி பெரும் அளவு போயிட்டு இருக்கு. விசுவாசி தான் ஆனா அங்க பார்த்தேன்னு சொல்றாங்க, விசுவாசி தான் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க, விசுவாசி தான் இதை சொன்னாங்க பாஸ்டர், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர்ன்றாங்க. நான் குறையா சொல்லல. பிள்ளைங்களுக்கு சத்தான காரியத்தை செய்யறது தப்பு கிடையாது, சத்தான காரியங்களை செய்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சரி, அது வரல, எனக்கு இருக்கட்டும். அது கொஞ்சம் கேவலமான ஒரு வார்த்தையாக வரும், வேணாம், அது மறந்து போன வரைக்கும் சந்தோஷம். நன்மையானதை கொடுங்க. ஆனால் கேட்பார் பேச்சை கேட்டு என்ன பண்ணாதீங்க, எதையாவது ஒன்று பிள்ளைகளுக்கு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்களே சாபத்தை கொண்டு வந்து வைக்காதீங்க. 2ஆம் உலகப்போர் வர காரணம் என்ன தெரியுமா? யாரு? 2ஆம் உலகப்போர் யாரு? எதனால இந்த 2ஆம் உலகப்போர் வந்துச்சு? கிறிஸ்தவங்களை, அந்த யூதர்களை கொல்லணுங்கிற காரியம் ஹிட்லருக்குள்ள ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன் வந்துச்சு? எதுவும் வாக்கிய தகராறா, இல்லை சொத்து பிரச்சனையா, இல்லை கொடுத்தல் வாங்குதல பிரச்சனையா? ஏன்? ஹிட்லரை குறித்து ஒரு அழகான ஒரு ஒரு புக்கில் சொல்லப்பட்டிருக்கும், ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற யாருக்குமே கிறிஸ்தவனை பிடிக்காது.
காரணம் என்னன்னா, யாருக்குமே பிடிக்காது மீன்ஸ் ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு யூதர்களை பிடிக்காது. யூதர்களை பிடிக்காது. காரணம் என்ன? யூதர்கள் தான் இயேசுவை கொன்னாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை என்ன பண்ணுது இருக்கு. அதுக்கு காரணம் யாரு? இவருடைய முன்னோர்கள். இயேசுநாதர் வாழ்ந்த காலத்துல இந்த முன்னோர்கள் சொன்ன வார்த்தை என்ன? பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை கொல்லும், இந்த இரத்த பலி எங்க மேல விழுகட்டும்னு சொன்னது யாரு? முன்னோர்கள். இந்த யூதருடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க இயேசுவையும். இப்ப பின் நாட்கள்ல பவுல் மூலியமா, சீஷர்கள் மூலியமா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களை ஆனவர்களுக்கு ஒரு வெறுப்பு என்னன்னா, யூதர்கள் தான் இயேசுவை கொண்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன? என் பழி என் மேல, என் பிள்ளைங்க மேல சுமரட்டும்னு சொன்ன வார்த்தை அவங்க பிள்ளைங்க மேல சுமந்து அந்த மூர்க்கம் அதிகமாக 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 யூதர்கள் ஒரு பெரிய வெறுப்பு வருது. அந்த வெறுப்பின் நிமித்தம் ஹிட்லரும் கிளம்புறாரு. இரண்டாம் உலகப் போர் காரணம் என்ன? தங்கள் மேல் தாங்களே போட்டுக்கொண்ட சாபமான வார்த்தைகள். அப்ப இன்றைக்கு பிள்ளைகள் இடத்துல எதை நீங்க போடுறீங்க? சாபத்தையா ஆசீர்வாதத்தையா? அன்றைக்கு அவங்க இயேசு வேண்டாம் பரபாஸ் வேணும்னா, இன்றைக்கு இயேசுவை அறிந்திருந்தும், யூதர்கள் செய்தது இயேசுவை அறிந்திருந்தும் இயேசு வேண்டாம் பரபாஸ் தான் வேணும்னு சொன்னாங்க. இன்றைக்கும் இயேசுவை அறிந்திருந்தும் இயேசுடைய கிருபை வேண்டாம், இயேசுடைய அற்புத அடையாளங்கள் வேண்டாம், இயேசுடைய ஜெபம் வேண்டாம், இந்த இடத்துக்கு போனா நடக்கும்னு சொல்லி போறோம் பார்த்தீங்களா? அது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சேர்த்து வைக்கிற சாபம். அப்ப யார ஆராதிக்கிறோம்? பாகாலையா கர்த்தரையா? யார ஆராதிக்கிறோம்? பாகாலையா கர்த்தரையா? பெயர் கர்த்தர், செயல்பாடுகள் பூரா பாகால். பெயரோ கர்த்தர், செயல்பாடுகள் பூரா பாகால். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமானால் எப்படி நம்ம ஒரு நல்ல விதமான நேர் பாதையில் நடக்க முடியும்? இப்ப யார நம்ம ஆராதிக்கிறோம்? நம்மோடு கூட இருக்கிறவரையா? இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்தவரையா? இனிமேல் நடத்த போறவரையா? இல்லை தேவைக்காக மாத்திரம் தேவ சமூகத்தை பிடித்து விட்டு மீதி நேரங்கள் சந்தோஷத்துக்காக கெடா வெட்டுக்கும் பொங்க சோறாக்குறதுக்கும் ஏலம் விடுறதுக்கும் போயிட்டு இருந்தாக்க நமக்கு எது கிடைக்கும்? தேவ சமூகம் ஜெபிப்பதற்கு. மற்ற சந்தோஷங்க போன உலகத்துல எங்கெங்க போனீங்க? கெடா வெட்டு எங்கெங்க போனீங்க? கல்யாணம் எங்கெங்க போனீங்க? காது குத்து எங்கெங்க போனீங்க? முக்கியமான வேலை எங்கெங்க போனீங்க? இப்படி வாரம் கேட்கறது எங்களுக்கு ஒரு வேலையா போச்சு. யார் முக்கியம்? யாரை தேடுறீங்க? யாரை ஆராதிக்கிறீங்க? யாரை முக்கியத்துவப்படுத்துறீங்க? அதுதான் முக்கியம். அப்ப ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவிதத்தை என்ன பண்ணுது? கெடுத்துக்கிட்டே இருக்கு. நம்மளோட கர்த்தர் இருக்கிறாரா? நமக்கே கேள்விக்குறியாதான் என்ன பண்ணுது இருக்கு. யாரோட கர்த்தர் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தி நடத்துவாரே தவிர ஒரு விதமான உபத்திரவத்துல கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், நடத்த மாட்டார். உபத்திரவமே இருந்தாலும் அங்க ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணிருப்பாரு, வச்சிருப்பார். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா? யாக்கோபோட கர்த்தர் இருந்தார், யாக்கோபு தப்பித்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தாரு, தாவீது தப்பித்தார். தானியேலோடு கர்த்தர் இருந்தாரு, தானியேல் தப்பித்தார். யாரை ஆராதிக்கிறோம்? எலியாவோடு கர்த்தர் இருந்தார், எலியா தப்பித்தார். யாரை ஆராதிக்கிறோம்? யாருக்காக வைராக்கியமா நிக்கிறோம்? யாருக்காக நம்ம சலமம் பண்றோம்? யாருக்காக முன்னணியில நிக்கிறோம்? யோர்தானை கடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு அழகாவது, யோசுவாவே நீ யூதாவை என்ன பண்ணு, முன்னாடி நிப்பாட்டு. யூதாவை என்ன பண்ணு, முன்னாடி நிப்பாட்டு. அப்படி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு முன்னணியில நின்னதுனாலதான் யூதாவுக்கு ஒரு இன்னொரு பேர் உண்டு, இயேசுநாதோட சேர்த்து, யூதராஜ சிங்கம். நம்ம நிப்போன்னு சொன்னா கர்த்தர் தம்முடைய கோத்திரத்தை கையில் என்ன பண்ணுவாரு, நம்முடைய நாமத்தோட நாமமா தம்முடைய கோத்திரத்தை என்ன பண்றாரு, அவரு சேர்க்கிறாரு. ஒருவேளை யூதா நான் நிக்க மாட்டேன், நான் முன்னணிக்கு வரமாட்டேன், எனக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தாருனாக்க யூத ராஜ சிங்கம்ன்ற வார்த்தையை என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்காரு. கர்த்தர் நம்மளை முன்னணியில் வைத்தார நம்ம நிக்கணும்.
மறைந்திருக்க சொன்னா மறைந்திருக்கணும். மறைந்திருக்கிற நாட்கள சிலம்பம் பண்ண போகக்கூடாது. சிலம்பம் பண்ற நாட்கள மறைந்திருக்கவும். அப்ப கர்த்தர் நம்மோடு இருந்தால் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற காரியத்தை அவர் என்ன பண்ணுவாரு? செய்ய வைப்பார். அப்ப யாக்கோபோடு கர்த்தர் இருந்தபடியினால யாக்கோபுக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து என்ன பண்ணார்? கொடுத்தார். இதுல இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேனே, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. அதை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதே 31ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து ம், எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் ம், நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. ம். இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஸ்தோத்திரம். இதை யார் சொன்னா? யார்கிட்ட சொல்றாங்க? யாக்கோபின் மனைவிகள் யாக்கோபுக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யாக்கோப் யார்கிட்ட சொன்னாரு? இந்த வார்த்தை யார்கிட்ட சொல்றா? இப்ப கணவன் மனைவிட்டி, மனைவி கணவன்ட்டு என்ன பண்ணணும்? சொல்லணும். ரகசியம் இருந்தா அது நடக்காது. சில விஷயங்கள் வேணா சஸ்பென்ஸ் வச்சுக்கலாம். ஆனா தேவ காரியத்தை சொல்லியே ஆகணும். தேவன் ஒரு விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்திட்டாருன்னா தயவு செஞ்சு உங்க கணவன் மாட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்து உங்க மனைவி மாட்ட ஷேர் பண்ணுங்க. எனக்கு கொடுத்த தரிசனம் எனக்கு மட்டும் சொல்லி கண்ணை கழிட்டு போய் காட்டில் என்ன பண்ணாதீங்க, முட்டிக்கிட்டு திரும்பி வராதீங்க. யாக்கோபுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து யாக்கோபு செய்த முதல் வேற தன் மனைவி இடத்துல போய் சொன்னான். 4 பேர்த்தையும் சொன்னான். இங்க யாருக்கும் அப்படி இல்லை. ஒருத்தாள் தான் தைரியமா சொல்லலாம். 4 உள்ளவனே போய் சொல்லிட்டு வந்திருக்கிறான். ஒன்று தானே, ஒரு ஆள் தானே சொன்னா என்ன தப்பு? இப்போ கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்ம கொடுக்குறாருன்னா முதல்ல யார்கிட்ட போய் சொல்லணுமா? குடும்பத்தில் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லணும். சில பேர் கர்த்தருடைய வார்த்தையை குடும்பத்துக்கு என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. சில வெளிப்பாடை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? குடும்ப தலைவனுக்கு கொடுத்துமே குடும்ப தலைவன் அந்த வெளிப்பாடு என்ன பண்ணல, குடும்பத்துக்கு சொல்கிறதில்ல. அதே போல் ஒரு வெளிப்பாடா தன் கணவன் சொன்னதுனால இப்போ மனைவி சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறாங்க? யாரை போல? யோபுவின் மனைவி போல இந்த மனைவிங்க பேசலை. யோபுவின் மனைவியை போல இந்த மனைவிமார்கள் என்ன பண்ணலை, நடந்துக்கிற இந்த மனைவிங்க ஞானமாக நடந்துக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும். அப்போ ஒரு குடும்பம் தேவஸ்தை செய்யணும்னாக்க கணவனும் மனைவி என்ன பண்ணணுமா? இணைஞ்சு செயல்படணுமா? தனியா போய் நிக்கிறேன்னா ஒன்றும் நடக்காது. சேர்ந்து தான் என்ன பண்ணணுமா? செயல்படணுமா? ஒருவேளை கணவன் மன நினைக்கலாம், நான் தான் வீட்டுக்கு பெரிய ஆள், என்னால் தான் குடும்பம் போஷிக்கப்படுது, அதனால் கர்த்தர் என்கிட்ட சொன்னது நான் தனிப்பட்ட விதத்தில் செஞ்சுக்கிறேன், அதெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு சொன்னோம் புரியவா போகுது நினைக்காதீங்க. நமக்கு தெரியாத சில வெளிப்பாடுகளை கர்த்தர் அவங்க மூலியமாக நமக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க ஜெபிப்பாங்க நமக்காக. நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சொப்பனத்தை கர்த்தர் அடிக்கிறாரா, விடிஞ்சு கால அந்த சொப்பனத்தை நிமித்தம் ஒரு பயம் இருக்கா, ஷேர் பண்ணுங்க தைரியமா. நமக்கு ஜெபிக்க நேரம் அவங்க என்ன பண்ணுங்க, வீட்டில இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம பயத்தோட வேலை செய்ய முடியாது, பயந்துருப்போம். வீட்டில் சொல்லுங்க, எப்போ இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேம்மா, என்னன்னு தெரிலாமா அப்படின்னாக்க அவங்கள அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நமக்கு அதுல இருந்து ஒரு சமாதானம் என்ன பண்ணும், கிடைக்கும். சில பேருக்கு ஏன் சொப்பனம் பார்த்து சமாதானம் இல்லாமல் போதுன்னா ஷேர் பண்றது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்த முடியல, ஷேர் பண்றது இல்லை. சொல்லியிருந்தா அவங்களும் ஒரு ஆலோசனை கொடுத்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அதே போல சில சமயம் கணவன்மார்கள் சொல்றப்ப மனைவிமார்கள் என்ன பண்றது இல்லை, அதையெல்லாம் சரியா கவனிக்கிறதும் இல்லை, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை. எங்க அப்பனை பார்த்தா நீ குறை சொன்ன, எங்க அப்பனை பார்த்தவனுக்கு அப்படியே தெரியுதுன்னு ராயல் கிளம்பி இருந்தாக்க, லேயால் கிளம்பி இருந்தாக்க, 2 பேர் கிளம்பி இருந்தாக்க யாக்கோபு நிலைமை என்ன இருக்கும்? அந்தோ பரிதாபம் தான். ஆனா யாக்கோபின் மனைவி ரொம்ப தங்கமான பிள்ளைங்க, ரொம்ப தங்கமான மனைவி. 4 மனைவியை கர்த்தர் கொடுத்தார் யாக்கோபுக்கு. அவன் சொன்ன வார்த்தையை அவங்க மீறவே இல்லை. அப்படியா, தேவன் சொன்னபடியே போய் செய்யுங்க, தேவன் சொன்னபடியே போய் செய்யுங்க. அப்ப குடும்பத்துல என்ன வேணும்? தேவ சித்தம், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய செயல்பாடுகள் நமக்கு வேணும். குறை சொல்வது மாத்திரம் முன்னணியில போய் நின்று அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அது அல்ல.
குறைகள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை என்ன, அதான் முக்கியம். லாபான் குறை உள்ளவன் தான், லாபானின் பிள்ளைகள் குறை உள்ளவர்கள் தான். அவர்கள் மத்தியில தான் யாக்கோப் இருந்தார். அவங்க மத்தியில தான் லேயாள் இருந்தாங்க, ராகேல் இருந்தாங்க, கொடுக்கப்பட்ட 2 பணிப்பெண்கள் இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதுனால மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே சொன்னாங்க. அதையும் கவனமாக புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் சொன்னாலும் உங்கள் வாய்க்கு வரதை என்ன பண்ணக்கூடாது, குடும்பத்தில் அடிச்சு விடக்கூடாது. கர்த்தர் சொன்னால் அங்கே சமாதானம் நடக்கும். கர்த்தர் சொல்லாததை அடிச்சு விட்டிங்கன்னா சண்டை தான் நடக்கும். அப்புறம் என்கிட்ட யாருங்க பாச நீங்கள் சொன்னீங்கன்னு நான் சொன்னேன், என் குடும்பம் 2 ஆச்சு பாசுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னதை தான் யாக்கோபு சொன்னார். உங்கள் அப்பா அப்படி இருந்தாருமா, இப்படி பண்ணாருமா, உனக்கு தெரியும், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினாரு, இப்போவே என்னை பிடுங்க பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப இப்போ லேயாள் ராய்கள் சொல்கிறாங்க, என் தகப்பனதெல்லாம் உனக்கு தாயா, வாயா போகலாம், அவங்க பிள்ளைங்க நாங்களே 2 பேரும் ஓன்ட்ட தான் இருக்கிறோம், வா போவோம் எடுத்துட்டு எல்லாத்தையும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க, குடும்பத்தில் சந்தோஷம் என்ன பண்ணும், உண்டாகும். கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொன்னார்னு சொன்னீங்க, அது பிசாசின் வார்த்தை, சண்டை தான் வரும், பிரிவு தான் வரும். ஏன்னா பிசாசு கர்த்தர் சொல்லாத வார்த்தையை அவன் என்ன பண்ணான், ஏதேன் தோட்டத்தில் சொன்னான். 2 பேத்துக்கும் கசப்பு வந்துச்சு, ஆசீர்வாதத்தை இழந்தாங்க, வேர்வை செஞ்சு உழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஒருவருக்கு ஒருவர் தைரியமாக நில்லுங்க, கர்த்தருக்காக நில்லுங்க, குடும்பமாக நில்லுங்க. இங்கே ஒருவன் மாத்திரம் புறப்படல, குடும்பமே புறப்படுது. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒரு குடும்பமே என்ன பண்ணுது, புறப்படுது. சில சமயம் புறப்படுறதுக்கு பயப்படாதீங்க, தயங்காதீங்க, தைரியமாக போங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மோடு இருந்தாருன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு நம்மை வெட்கப்படுத்தின இடத்துல சரி, நமக்கு மறைமுகமாய் நம்மை அவமானப்படுத்த நினைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தப்பிக்கலாம். லாபானுடைய தந்திரங்கள், நம்ம ஏமாற்ற நினைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தப்பலாம். 2வது, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்மளை அவமானப்படுத்துகிற இடத்துல இருந்து கர்த்தர் நம்ம தலையை என்ன பண்ணுவார், உயர்த்துவார். 3வது, நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்னு என்ன பண்ணணும், மற்றவனுக்கு காமிச்சு கொடுக்கணும். 3வது. 4வது, ஆராதிக்கிறவன் யாருன்னு நமக்கு முதல்ல தெரியணும், யார் ஆராதிக்க நமக்கு முதல்ல தெரியணும். 5வது, குடும்பத்தோட கர்த்தர் என்ன பண்ணணும், கர்த்தருக்காக நிற்கணும். குடும்பமாய் கர்த்தருக்காக நிற்கணும், ஒருவனாய் அல்ல, குடும்பமாய். சகோதரர்கள் ஜெபிக்கலையா, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட கணவர், எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபிக்கிற நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை மனைவிமார்கள் ஜெபிக்க மாட்டாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், அந்த மனைவி ஜெபிக்க வைங்க பாப்போம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சா ஜெபிக்கிறானா போராண்டி நீங்கள் ஒரு பக்கம் போனால் குடும்பத்தில் என்ன இருக்காது, ஒரு ஜெப ஒரு அபிஷேகம் என்ன பண்ணாது, குடும்பத்துக்குள்ள இருக்காது. ஜெபமே இல்லைன்னா அப்புறம் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அதனால ஸ்தோத்திரம். எதுவாக இருந்தாலும் குடும்பமாக கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க, நில்லுங்க. கணவன் மனைவி பிள்ளைகளாக கர்த்தருக்காக நில்லுங்க. நிற்கிறப்ப கர்த்தர் நமக்கு நன்மையான காரியத்தை, சமாதானத்துக்கு ஏதுவான ஆசீர்வாதமான பாதையில் கர்த்தர் என்ன பண்ணுவார், நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.